நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவு அப்படிங்கிறது நடக்காமல் போகவே போகாது. ஏன்னா அதுதான் உங்களோட பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தான். விருச்சிகம் அப்படின்னு சொன்னால் சும்மா இல்லை, பார்க்க அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு புயல் ஓடிட்டு தான் இருக்கும். யாராச்சும் உங்களை ஒரு குறைவாக எடை போட்டால் கூட அந்த குறைவான எண்ணத்தை கூட நீங்கள் பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டீங்க. அந்த மிஸ்டேக்கு கூட மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சா என்ன அப்படின்னு தயக்கப்படாமல் உங்களோட செயல் என்னவோ அதில் முழு மூச்சாக கவனம் செலுத்தக்கூடியவங்க. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி விருச்சிகத்துக்கு நிறையவே இருக்கும். அதனால தான் சொன்னால் நீங்கள் முடிவு பண்ணால் அதை நடத்தி காட்டாமல் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட அமைதி பலவீனமே கிடையாதுங்க. உங்களோட வெற்றியை பார்த்து அதிர்ச்சி அடைகிற வரைக்கும் அமைதியாக இருப்பீங்க. முன்னாடிலாம் சொல்லிக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும், நான் இதை பண்ண போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு. அதை பண்ணிவிட்டு அதை செஞ்சுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படுத்துவீங்க. நம்பிக்கை வச்சா காப்பாற்றுவீங்க. துரோகம் பண்ணால் வாழ்க்கையில் அவங்கள விட்டு அடியோடு வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. உங்களோட மனசு ரொம்ப ஆழமானது, கனவு நிறைய இருக்கும். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டம் வந்தால் கூட நீங்கள் பெருசாக உடைய மாட்டீங்க. அந்த கஷ்டம் இன்னும் உங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாற்றும். பெரும்பாலும் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், நீங்கள் யாரையும் பழி வாங்க மாட்டீங்க. நேரம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுக்கான பதிலையும் சொல்லுவீங்க. இந்த விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் இந்த வாரம் இந்த மாதம் அப்படின்னு உடனுக்குடன் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே நீங்கள் விரைவாக தெரிஞ்சுக்க முடியும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே வரும். உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கவும் நினைச்சது நடக்கவும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போலயே உங்களோட வாழ்க்கையில் தீர்க்கவே முடியல, படாத பாடுபடுறோம், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற முடியும். எப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால். ஆமாங்க, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு உங்களோட வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் கண்டிப்பாக தீர்வு பெற முடியும். எங்கே எப்படி அப்படின்னு பார்த்தா நீங்கள் அலைய தேவையில்லைங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் எடுங்க, அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள். ஜாதக கணிப்பு எளிய முறையில் இருக்கிற இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நன்மை, நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும். கஷ்டத்துக்கான பரிபூர்ண தீர்வையும் நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணால் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இந்த மாதம் கிரக சூழல் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழில், அதுக்கப்புறம் நிதி, சுப காரியங்களில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு உண்டாகுது. அதே போல தான் பணப்புழக்கமும் நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்த சேர்க்கை ஏற்படுது. வாகன யோகம் அமையுது. திருமண முயற்சிகள்லையுமே சாதகமான வெற்றி வாய்ப்பு உண்டாகுது. அதுவும் பாருங்கள், இப்போ குரு பகவானோட பார்வை கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறதுனால செலவுகள் பண்ணும்போது கட்டுப்படுத்துங்க. செலவை நிதானமாக பண்ணுறது நல்லது. செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டால் பொருளாதார நிலையில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வையுமே பெறலாம். பணவரவு நல்லாயிருக்கும். வியாபாரம் தொழிலில் கூடுதல் லாபம் வரும். புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பான அம்சத்தை ஏற்படுத்துது. வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பதவி உயர்வு, அதுக்கப்புறம் ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான நல்ல நல்ல மாற்றம் ஏற்படும். புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா பாருங்கள், நல்ல வாய்ப்பு தானாக தேடி வரும். காதல், அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையிலுமே இது வரைக்கும் இருந்த சங்கடம், பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏற்பட போகுது. அதுவும் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற விஷயங்கள் தடைபட்டு போய் நின்றுருந்துச்சுன்னா அது பாருங்கள் விரைவாக இப்போ கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. மருத்துவ செலவு குறைவதற்கான வாய்ப்பு உண்டாகுது. பழைய ஆரோக்கிய பிரச்சனைகளுமே உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கும். குரு பகவான் 26ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமத்திலே இருந்தாலும் அவரோட பார்வை உங்களோட தன மற்றும் குடும்பஸ்தானத்திலேயே விழுது. இதனால பணப்புழக்கம் நல்லா இருக்கு. 26ஆம் தேதி பிறகு சாதகமான சூழல் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். வலுவான நம்பிக்கை உருவாகும்.
அப்போ பார்த்தா விருச்சிக ராசிக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய அது அற்புதமான ஒரு சூழலை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறலாம். இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகிருக்கு அப்படிங்கிறது தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம். விசாக நட்சத்திரக்காரங்க நீங்கள் பாருங்கள், எல்லாருக்குமே எப்பொழுதுமே முன்னோடியாக வாழ்ந்து வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சில அதிர்ஷ்டமான கிரக சூழல் உருவாகியிருக்கு. குரு பகவான் 26ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சாலுமே அவருடைய பார்வை விரயம், தனம், குடும்பம், அதுக்கப்புறம் சுகஸ்தானத்தில் விழுது. சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வீணான செலவுகள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு நிம்மதியான சூழல் பிறக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுதுங்க. ஆரோக்கியத்திலுமே சிறப்பான உயர்வு ஏற்படும். மருத்துவ செலவு குறைவும், பழைய உடல் பிரச்சனை நீங்கும். 26ஆம் தேதியிலேருந்து பாக்கிய ஸ்தானத்தில் உச்சமாக வேற சஞ்சாரம் செய்கிறாரு இந்த குரு பகவான். உங்கள் ராசியுமே அப்போ பார்க்குறாரு. இதனால் இது வரைக்கும் தொல்லை தந்துட்டு இருந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் நெருக்கடி, இது எல்லாமே தானாக உங்களை விட்டு விலக போகுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இருட்டிலேருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்களோட நிலையில் நல்ல ஒரு மாறுதல் உண்டாகும். எல்லா வகையிலுமே நன்மையும் சேரும். உங்களுடைய உடல்நிலையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து வித சங்கடமுமே உங்களை விட்டு முழுமையாக நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிறைவு ஏற்படுது. பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. உத்தியோகத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்குமே இப்போ சிறப்பான முடிவை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரம், தொழில் நல்ல ஒரு லாபத்தை தரது மட்டும் இல்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்பட போகுது. இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பானது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். சனி பகவானுக்குமே குருவின் பார்வை இப்போ கிடைக்குது. பிள்ளைங்கள் பற்றின கவலை விலகும். எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை தரும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தானாக விலகும். மனசில் இருந்த குழப்பம் கூட இப்போ இருந்த இடம் தெரியாமல் போயிடும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தீர யோசிச்சு முடிவெடுங்க. எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் தவிச்சிட்டு வந்த உங்களோட வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை அப்படின்னு தெளிவாக ஒரு பாதை வரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியுமே நீங்குது. தம்பதிகளுக்குள் இணக்கமான நிலை ஏற்படுது. கொடுக்கல் வாங்கல் கூட சுமூகமாக மாறுது. அடுத்து பாருங்க அனுஷம். எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான கிரக சூழல் ஏற்பட்டிருக்கு. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மனக்குழப்பம், செயல்பாடுகளில் தடுமாற்றம், பூர்வீக சொத்துல பிரச்சனை, பிள்ளைங்க விஷயத்தில் சங்கடம், இவ்வளவு துன்பங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த நிலையில எல்லாமே ஏற்றங்கள் ஏற்படும். பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குரு பகவான் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசியுமே 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்துலையும் சஞ்சிக்கிற சனி பகவானையுமே பார்க்குறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை, சங்கடம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலகிடும். அது மட்டும் இல்லாமல் தடைக்கல்லாக இருந்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு படிக்கலாக மாறும். வியாபாரம், தொழிலில் ஏற்படும் முன்னேற்றம் அமோகமாக இருக்கும். ரொம்ப நாளாக முயற்சி எடுத்தும் நடத்தி முடிக்க முடியாமல் இருந்த வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கடன்களால் கலங்கிய நிலையும் மாறும். எதிர்பார்த்த வருமானம் நல்லாயிருக்கும். கையிருப்பும் உயரும். உடலில் இருந்த உடல் உபாதைகள் நீங்கும். உறவினர்களால் ஏற்பட்ட சங்கடம் மாறும். பிள்ளைங்களுக்காக மேற்கொள்ளக்கூட முயற்சிகளை கூட நீங்கள் நல்ல ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியே நினச்ச விஷயத்தை சிறப்பாக செய்கிற உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமோகமான மாதம் இது. ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால திட்டம் வெற்றியாகும். நேற்றைய முயற்சி இப்போ சாதகமாக மாறும். இந்த காலகட்டத்தில் வரவு அதிகரிக்கும். திட்டம் போட்டு அந்த விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சால் கண்டிப்பாக நன்மையை பெறலாம். மாதம் முழுவதுமே சுக்கிரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுது. உங்ககிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை மாறுது. நீங்களே பாருங்கள், ரொம்ப உற்சாகமாக நடைபோடுவீங்க. கம்பீரமாக அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்வீங்க. 27ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் புதன். இந்த நிலையை பார்க்கும் பொழுதும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும்.
முயற்சி செய்தும் வராமல் இருந்த பணம் கூட இப்போ கை வந்து சேரலாம். தொழிலில் ஏற்பட்ட போராட்ட நிலை மாறுது. நீங்கள் செய்கிற முதலீட்டுக்கு ஏற்ப நல்ல ஒரு ஆதாயம் இப்போ ஏற்படுது. சிலருக்கெல்லாம் சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு தானாக வந்து சேரும். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சூரியனால சிலருக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இடமாற்றங்கள் வரலாம். வசதியான இடத்துக்கான குடியேற்றமாக கூட அது அமையலாம். வேலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக சிலர் இருக்கிற ஊரை விட்டு வெளியூருக்கு போய் வேலை பார்க்குற மனநிலை நீடிக்கும். பெரும்பாலும் வரக்கூடிய மாற்றம் நல்லது தான். பாக்கிய குருவால் உங்களுக்கு சங்கடங்கள் விலகும். நன்மை எல்லா வகையிலும் வந்து சேரும்.